ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் தி டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 11ஓட மேக்ஸ்ல சாப்டர் 5ல இருந்து எக்ஸசைஸ் 5.3ல 8th சம் வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு பசங்களா. நம்ம சைலம்ல இருந்து வரப்போற நீட் 2026க்காக யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்காக ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து தமிழ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸோட நேம் வந்து XPL சைலம் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து இங்க நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒன்லி ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 4275. அண்ட் கோர்ஸ் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டேப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 19,574. காட் இட். இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா லைவ் ரெக்கார்டட் செஷன்ஸ், அப்புறம் டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஏஐ குரூப் அண்ட் வீக்லி பேசிஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் பேஸ்ட் ஆன் PYQs. ஸோ அது போக கிரேட் இந்தியன் பேட்டல்னு சொல்லக்கூடிய கிராண்ட் டெஸ்ட் இருக்கு. அது போக பர்சனலைஸ்டு மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. காட் இட். ஸோ அட்மிஷன் சம்பந்தமா ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா மறக்காம இங்க இருக்கக்கூடிய நம்பர் வந்து நீங்க டயல் பண்ணுங்க. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போலாம் வாங்க. எஸ், கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க பாருங்க. A man repays an amount of rupees 3,250 by paying rupees 20 in the first month and then increase the payment by rupees 15 per month. How long will it take him to clear the amount? So என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு மேன் வந்து எவ்வளவு பே பண்ணிருக்காரு? இது வரைக்கும் rupees 3,250 வந்து பே பண்ணிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அவர் எவ்வளவு பே பண்றாரு அப்படின்னா 20 rupees வந்து பே பண்ணிருக்காரு. ஒவ்வொரு மந்த்தும் அந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாரு. 15 rupees அப்படின்னு இன்க்ரீஸ் பண்றாரு. ஸோ அப்போ இன்னும் டோட்டல் அமௌண்ட்டை கிளியர் பண்றதுக்கு எத்தனை மாசம் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கலாம். லெட் n be number of months taken to clear the loan. To clear the loan amount. Got it? And இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எவ்வளவு ரூபீஸ் வந்து அவர் பே பண்றாரு? Amount paid in the first month. Amount paid in the first month. இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் தட் இஸ் rupees 20. கிளியரா? அண்ட் ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாரு அது வந்து நம்ம டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு மந்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, 15 rupees. ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இன்க்ரீசிங் பேமெண்ட் in every month. இது வந்து நம்ம காமன் டிஃபரன்ஸ் டின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் rupees 50. கிளியரா இருக்கா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 20 rupees பே பண்றாரு. ஒவ்வொரு மாசம் 15 rupees இன்க்ரீஸ் பண்றாரு. ஸோ இப்போ இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்லையா? ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் வந்து 15 rupees. காட் இட். காமன் டிஃபரன்ஸ் வந்து 15 rupees அப்படின்னா ஸோ இது வந்து என்ன ப்ரோக்ரஷன் படி இருக்குன்னா ஏபியா ஜிபியான்னு பார்க்கும்போது ஏபி. காட் இட். ஸோ ஏபி படி ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 20, இதோட வந்து நம்ம 15 rupees ஆட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப செகண்ட் மந்த் வந்து 35 rupees இருக்கும். இதோட 15 rupees வந்து நம்ம ஆட் பண்றோம். அப்ப தேர்ட் மந்த் வந்து என்னவா இருக்கும்? 50 rupees இருக்கும். காட் இட். சோ இது வந்து ஏபி. அப்ப ஏபிக்கான ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்ணோம். கிளியரா இருக்கா? ஓகே. சோ அப்ப டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்காரு? rupees 3,250. காட் இட். சோ rupees 3,250 வந்து அவர் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா SN இது வந்து rupees 3,250 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான பேமெண்ட் வந்து rupees 20 அண்ட் காமன் டிஃபரன்ஸ் வந்து rupees 15. ஓகே. ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம சம் ஆஃப் ஏபி அதுக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஃபார்முலால இந்த டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு n வந்து என்னன்றது தெரிஞ்சிடும். புரியுங்களா? ஸோ எத்தனை மாசத்துல அவர் வந்து அந்த லோன் அமௌண்ட் வந்து கிளியர் பண்ணுவாரு அப்படிங்கிற டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிடும். கிளியர்? ஸோ அப்போ SNக்கான ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஏபியில் SN தட் இஸ் ஈக்குவல் டு n/2 ஆஃப் 2a plus n minus 1 into d. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இந்த இடத்துல n வந்து என்னன்னு தெரியாது, பட் SN நமக்கு தெரியும் 3,250. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு n/2 2a. a உடைய அமௌண்ட் வந்து 20. அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் 20
அப்ப என்ன வரும் இங்க 40 பிளஸ் n மைனஸ் 1 n மைனஸ் 1 இன்டு d வந்து 15. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இந்த 15 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன வருது நமக்கு? ஸோ அதே மாதிரி இந்த 2 வந்து நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருவோம். ஓகே. ஸோ லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க 2. ஸோ அப்போ 6,500 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த n வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க, இந்த 15 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே. ஸோ n வந்து அடுத்த ஸ்டெப்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 15 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன வருது பாருங்க, 15n மைனஸ் 15. இப்போ n வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ள. அப்போ என்ன வருது பாருங்க, 40n பிளஸ் 15n ஸ்கொயர் minus 15n that is equal to 6,500. கிளியரா இருக்கா? சோ இப்போ இந்த 40n ல இருந்து 15n சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க, that is 25n. got it? so அப்ப 15n ஸ்கொயர் plus 25n இந்த 6,500 இப்ப ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. சோ கொண்டு வந்தா என்ன வருது, minus 6,500 which is equal to 0. இப்போ நமக்கு கிடைச்சது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். கிளியரா? சோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. சோ இது வந்து நம்ம சிம்பிளை பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் சிம்பிளா மாத்த முடியும். சோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை 5 ஆல டிவைட் பண்ணிடுங்க. 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இன்னும் சிம்பிளா ஆயிர போகுது இந்த ஈக்குவேஷன். got it? சோ அப்ப இது 5 ஆல டிவைட் பண்ணா என்ன வருது நமக்கு, 3n ஸ்கொயர் plus 5n minus 1300 which is equal to 0. சோ இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு n க்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். got it? சோ இந்த இடத்துல n க்கான வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்காது. got it? ஓகே. எஸ். இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு, அதாவது நம்ம ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ஓகே. x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. so இந்த ஃபார்முலாவில் so இதனுடைய வேல்யூஸ் a-ன்றது வந்து இந்த இடத்துல 3 and b-ங்கிறது வந்து 5, c-ங்கிறது வந்து minus 1300. கிளியரா? so இதை கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். so சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாருங்க நமக்கு, x is equal to minus b அப்படின்னா minus 5 plus or minus square root of b square. b square என்ன வருது, bங்கிற இடத்துல 5 இருக்கு. so அதனால 5 square minus 4 into a கான வேல்யூ வந்து 3 and c கான வேல்யூ minus 1300. கிளியரா இருக்கா? divided by 2a, 2 times of 3 அப்படின்னா 6. கிளியரா இருக்கா? 2a அப்படின்னா 2 times of 3, a-ங்கிறது வந்து 3. சோ இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணா என்ன வருது பாருங்க நமக்கு, minus 5 plus or minus square root of 25, 4 into 3 வந்து 12, அப்புறம் minus 1300. சோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு பிளஸ்ல வரும். சோ 1560. கிளியரா? உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு? எஸ். ஸோ இங்கே 00 இருக்கா, அப்போ இன்னொரு 0 வரும். அப்போ என்ன வருது, 15,600 வரும். ஸோ டிவைட் பை 6. ஓகே. ஸோ இப்போ ஃபர்தராக சிம்பிளை பண்ணுங்க. -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,625 அப்படின்னு கிடைக்கும். டிவைட் பை 6. 15,625க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், 125 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? -5 plus or minus 125 divided by 6. ஓகே. சோ இப்போ இந்த இடத்துல பிளஸ் வந்து எடுத்துக்கிட்டா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் x-க்கு, மைனஸ் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டா இன்னொரு வேல்யூ கிடைக்கும். இதுல எது பாசிட்டிவோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா n-ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ். புரியுங்களா? அந்த அமௌண்ட்டை கிளியர் பண்றதுக்கு எத்தனை மந்த்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது தான். சோ அப்ப நம்ம பாசிட்டிவ்ல வரக்கூடிய வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும், நெகட்டிவ்ல வரது இக்னோர் பண்ணிடணும். கிளியரா? சோ இப்போ என்ன செய்யலாம் இந்த இடத்துல, சோ பிளஸ் 125 நான் எடுத்துக்கிறேன். -5 plus 125 divided by 6. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது -5, -5
minus 125 by 6. இது second possibility. கிளியரா? ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன வேல்யூ வருது பாருங்க, மைனஸ் 5ஓட 125 ஆட் பண்ணா 120, 120 by 6. 120 வந்து 6 ஆல டிவைட் பண்ணா என்ன வருது நமக்கு 20. அப்ப n வந்து 20. இது ஒரு ரிசல்ட். அடுத்தது என்ன வருது பாருங்க, minus 5 minus 125 அப்படின்னா என்ன வருது minus 130. minus 130 வந்து நம்ம 6 ஆல டிவைட் பண்றோம். அப்ப என்ன வரும் பாருங்க 21.67 அப்படின்னு வரும் மைனஸ். ஸோ இது வந்து நெகட்டிவ்ல வருது இந்த ரிசல்ட். சரிங்களா? ஸோ நெகட்டிவ்ல வரதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இந்த ரிசல்ட் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ அப்ப எதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு n is equal to 20 அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா பாருங்க. சேயசனும் புரிஞ்சுதா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த கொஸ்டின் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. காட் இட். அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து வேணும்னா மறக்காம இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல்.